வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு நட்ஸ் அண்ட் சிக்கி அந்த பார் மாதிரி ஒன்று பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையானது பார்த்துடலாம். 1 கப்பு முந்திரி, 1 கப் பாதாம், கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் சீட்ஸு, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் வாட்டர்மெலன் சீட்ஸு, கொஞ்சம் ஒயிட் செசமி சீட்ஸ், கொஞ்சம் பம்கின் சீட்ஸ், கொஞ்சம் சியா சீட்ஸ், கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் தேன், கொஞ்சம் நெய். இது சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் வச்சுருக்கோம். இதை எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். முதல்ல வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயே நிறைய வகை இருக்குது. அதில் இது ஒன்று. நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எதுவுமே நெய் தேவையில்லை. இதுக்கு நெய் எடுத்து வச்சிடலாம். நெய், தேன், சர்க்கரைலாம் லாஸ்ட்டில் தான். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் சீட்ஸ், எல்லாமே கொஞ்சம் தான் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் நிறைய செஞ்சுக்கோங்க. என்னோடய பழக்கமே அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது கம்மியாக பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா இது கொஞ்சம் சீக்கிரம், இது சீக்கிரம் வந்துடும். அப்போது இது லாஸ்ட்டாக நட்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குல்ல, அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இந்த பேன் கொஞ்சம் நல்லா சூடானா அது நல்லா டக்குன்னு இதாயிடும். அதனால தான் இதெல்லாம் ரொம்பவே வறுக்க தேவையில்லை. அவ்வளோதான். அடுத்து ஒயிட் வெல் செசமி சீட்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் இது பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரியும்னா நீங்கள் பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை இது கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஒருத்தங்க, அதனால தான் இதை செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ரெகுலராக ஒரு டாக்டருக்கு இது கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை நம்ம செய்கிறோம். இது வேணுங்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இது சேல் கூட பண்ணுறோங்க. இது ஃப்ளேக்ஸிஸ் கொஞ்சம் ஒரே 1 ஸ்பூன் தாங்க. இது எல்லாமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப ஹெல்தி. அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். இந்த ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி வெடிக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டு கொஞ்சம் கருத்துரும். அதனால் அவ்வளோதான். இந்த 1 பை 1 நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இதுதான் கொஞ்சம் லேட் ஆகுங்க. இதுவும் பாதாமும் முந்திரியும் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மித்ததெல்லாம் ஈஸியாக நமக்கு ஃப்ரை ஆகிடும்.
நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மிஞ்சி போனால் ஒரு 20-25 தான் இருக்கும். 2 ஒரு 25 முந்திரி தான் நான் எண்ணல. ஆனால் ஒரு கப்புக்கு எடுத்தது அது ஒரு 25 வந்திருக்கு. இதை நீங்கள் 2ஆவும் கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் லட்டு மாதிரி பண்ணலாம். அது நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஆனால் இது வந்து கட் பண்ணி நம்ம சிக்கி இருக்கும்ல, சோனு அல்வா, அப்புறம் இந்த முந்திரி பருப்பு போட்டு ஒரு சிக்கிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கும் கொடுத்தலாம், வீட்டுக்கு வரும்போது கொடுக்கலாம். காலையில் நீங்கள் ஒவ்வொரு பார் எடுத்து காலைல டிஃபன் சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னீங்கன்னா இதில் ஒரே ஒரு பீஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா. ஏற்கனவே நம்ம சேனலில் செரி பெரின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ரிசல்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. அது வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, எங்கே ரமணி கிடைக்குது, நானும் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இங்கே எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலையும் கிடைக்குது, நட்ஸன் இதில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே 1 by 1 நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எல்லாம் ரெடியாக வறுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 100 கிராம் போடுங்க. இது கரைகிறதுக்கு வந்து நம்ம எப்பயுமே தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த லட்டுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் தேன் ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணுறோம், அதனால் வந்து தேன் ஊற்றுறோம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போடுறோம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. நான் வந்து இது நிறைய நாள் வைக்க போகிறதில்ல. ஆனால் நிறைய பண்ணுறவங்கெல்லாம் வச்சாங்கன்னா இது ஒன்றும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹாஸ்டல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் நிறைய எனர்ஜி பார்லாம் வாங்கி தரீங்க. அதெல்லாம் வாங்காமல் நாங்களும் செஞ்சு தரோம். நிறைய ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து செய்கிறோம். உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு இதுக்காக தான், நெய் தேவையில்லை இதுக்கு, சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ரொம்பையும் பதம் தேவையில்லைங்க இதுக்கு. இது வந்து இந்த கரைஞ்சாலே போதும். நல்ல ஸ்வீட்டாக செம்ம சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கரைஞ்சிருச்சு. இருக்க தேனையும் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் அடுப்பில் இருக்கணும். நம்ம அந்த நெய் தேன் எல்லாமே போட்டதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்குதுங்க.
இன்னும் கொஞ்சம் கிண்டுனீங்கன்னா கொஞ்சம் சரியாக வந்துடும். அப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றி கட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வாசம் வருதுங்க. ரொம்ப மெலிசான கூட நம்ம இதை கட் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. அந்த நுரைச்சி பொங்கி வந்தால் அதுதான் பதம். நல்லா வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து ட்ரேயில் ஊற்றிட்டு ஒவ்வொரு நைட்டு கூட ஒவ்வொரு நாளைக்கு ஆகும், இல்லை ஒரு 2 hours ஆனாலும் ஆகும். இது எப்படின்னு தெரியல. நான் வந்து ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அது நல்லா கெட்டியாயிடும். நம்ம அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் நீங்கள் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த சிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு கெட்டியாயிடுங்க. ரொம்ப தின்னாக தான் இருக்கும், திக்காக இருக்காது. அப்படியே பேப்பர் மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. செட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிடலாம் வாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் செட் ஆகலை. செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஆனால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பார் மாதிரி வந்துடுச்சுங்க. அது வந்து இந்த மாதிரி பார் மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் கடையிலலாம் குச்சி மிட்டாய் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் சாக்லேட் மாதிரி சுற்றியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.